குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அர்ச்சனா அமல். சொந்த ஊரு நாகர்கோயில், கன்னியாகுமரி மாவட்டம். எனக்கு 2 குழந்தைகளும் வந்து அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவமனையில தான் பிறந்தாங்க. 3வது குழந்தை வந்து இயற்கையா வீட்ல பிரசவிச்சிருக்கேன். அ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சரி 3வது குழந்தைக்கு விருப்பம் இருக்கா? அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது, இருக்கு அண்ணா. ஆனா வேண்டாம். 2 சிசேரியன் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு முறை ஆப்ரேஷன் பண்ணி படுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னோம். அப்ப அவர் "இறை வழியில் இனிய சுகப்பிரசவம்" அப்படிங்கிற ஒரு புக்கு குடுத்தாரு. அந்த புக்க தனியா படிக்காதீங்க. கணவன், மனைவி 2 பேரும் சேர்ந்தே படிங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க பொறுமையா உட்கார்ந்து அந்த புக்க ஃபுல்லா படிச்சோம். படிச்சு இது வந்து குழந்தைக்காக நம்ம உணவு பழக்கவழக்கங்கள் எல்லாமே முதல்லயே மாத்த ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு என்னன்னா, இது வந்து குழந்தைக்காக மட்டும் நம்ம இந்த உணவு உணவு பழக்கவழக்கங்கள மாத்தக்கூடாது. இதுதான் நம்மளுடைய சரியான வாழ்வியலே இதுல தான் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தோம். அதுல இந்த 2 புக்குடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். புக்க ஃபுல்லா படிச்சு தெளிவடைஞ்சுட்டு, எங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல நான் 3வது கன்சீவ் ஆனேன். 3வது பாப்பாக்கு வந்து நான் கன்சீவ் ஆனத டெஸ்ட் பண்ணல. எதுவுமே பண்ணல. ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல. பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான அந்த ஒரு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட நான் எதுவுமே பண்ணல. எனக்கு பிடித்தமான உணவுகள நான் சாப்பிட்டேன். இயல்பா இருந்தேன். என்னால முடிஞ்ச வேலைகள செஞ்சேன். உடற்பயிற்சிகள் எனக்கு தோணுனா செய்வேன், தோணலன்னா செய்ய மாட்டேன். அதுக்குன்னே ஸ்ட்ரெஸ் பண்ணியெல்லாம் நான் பண்ணல. ஆம், வீட்லயே என்ன சொல்றது? 10 மாசம் முடிஞ்சு, பக்கத்துல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. "என்ன இன்னும் நடந்துட்டே இருக்க? இன்னும் நடந்துட்டே இருக்க? இன்னும் பொறக்கலையா? இன்னும் பொறக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அண்ணா வந்து தைரியம் சொல்லிட்டே இருந்தாங்க. "எதுக்கும் பயப்படாதம்மா. எப்ப வரணும்னு அந்த குழந்தைக்கு விதி இருக்கோ, அப்பதான் அது வரும். இது வந்து அலோபதி மாதிரி கிடையாது. டேட் குறிச்சு வச்சு இத்தன மணிக்கு பொறக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இது வந்து அலோபதி கிடையாது. இது இயற்கை. இயற்கைக்கு தெரியும் அந்த குழந்தைய எப்ப வெளிய கொண்டு வரணும் அப்படிங்கிறது" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆ செப்டம்பர் இப்ப 21ஆம் தேதி ராத்திரி எனக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சது 9 மணிக்கு. அம் ஒரு 5:30 மணி இருக்கும். 5:30 கரெக்ட்டா 5:30 மணி இருக்கும். ஆ பாப்பா வந்து எனக்கு ரொம்ப வலிய ஆரம்பிச்சது. நான் வந்து அந்த சாரிய புடிச்சுட்டு உட்காந்து முக்க ஆரம்பிக்கிறேன். என்னோட கணவர் சொல்றாங்க, "குழந்தை வெளிய வர ஆரம்பிச்சுட்டா. நீ அழாத, அழாத" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அத மாதிரி அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல வலி வந்துச்சு. முக்குனேன். என்னோட பாப்பா அப்படியே சிட்டிங் பொசிஷன்லயே வெளிய வந்தா. தல தான் கடைசியா வெளிய வந்துச்சு. கொடி வேற அவ கழுத்துல சுத்தி தான் கிடந்துச்சு. பார்த்தா அவ எப்படி வந்திருக்கான்னா, என் குழந்தை சிட்டிங் பொசிஷன்லயே வெளிய வந்திருக்கா. முதல்ல வெளிய வந்தது அவளுடைய பட்டெக்ஸ். அதுக்கப்புறம் மெதுவா திரும்பி அவளுடைய கால்கள் வெளிய வந்திருக்கு. ஆ இது கண்டிப்பா மருத்துவமனையில நடந்திருந்தா, நிச்சயமா இத வந்து பிரீச் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு, நார்மல் ஆகுறதுக்கு 1% கூட வாய்ப்பில்லாத ஒரு கேஸ் என்னோடது.